ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி விஜயாஸ் ஃபேமிலியில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வயலுக்கு தான் போகிறோம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் லீவுக்காக. பார்த்திங்கன்னா வயலில் மிளகா அறுத்துட்ருக்காங்க. அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு தண்ணி எடுத்து விட்டு போயிட்டுருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள், அங்கே தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் கேழ்வரகுலாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நானும் போய் ஒரு மணி நேரம் மிளகா பறித்து கொடுத்துட்டு வர போகிறேன். கையில் அண்ணன் கூட எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதனால் கேமரா ஸ்டெடியாக இல்லை, அப்படி இப்படியே அலையுது. என்னால் கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியல. தண்ணி பாட்டில் எல்லாமே கையிலேயே எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், கேழ்வரகுலாம் அறுக்கிற ஸ்டேஜ் நல்லா காஞ்சிருக்கு. இதுதான் நம்ம கழனி. இந்த வாட்டி செடி அந்த அளவுக்கு நல்ல பூச்சி அடிச்சிருச்சு. சாப்பிடுறாங்க. பூட்டிட்டு தான் வந்துக்கிறேன். சூர்யா கிட்ட சொல்லு. பாருங்க, அம்மா மிளகா அறுத்துட்ருக்காங்க. நானும் இப்போ மிளகா அரைக்க போகிறேன். மிளகா எப்படி பறிக்கிறாங்கன்றது உங்களுக்கு கிட்டேயே காட்டுறேன், பாருங்கள். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மிளகா அந்தளவுக்கு காய்க்கலை, கம்மியாக தான் இருக்குது. சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. போன வருஷம்லாம் இதை விட 4 மடங்கு இருந்தது. ஒரு கழனியில் பறிக்கிறதுக்கே ஆஃப் டே ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் பறிச்சுட்டு வந்துட்டோம், நானும் அம்மாவும். பாருங்கள், செடியில் இது செகண்ட் டேர்ம் பறிக்கிறாங்க. அந்தளவுக்கு மிளகாயே இல்லை. அதனால் சீக்கிரமாக ஒரு 1 ஹவர்லேயே வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு முன்னாடி அம்மா ஒரு 1 ஹவர் பிஃபோராக வந்துட்டாங்க. நான் லேட்டாக தான் வந்தேன். அவங்களுக்கு தண்ணிலாம் எடுத்துகிட்டு. பசங்க வீட்டில் இருந்தாங்க. குட்டீஸ்க்கெலாம் சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடெலாம் போட்டுட்டு வந்தேன். வீட்டில் தம்பி இருக்கான். தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு பசங்களை வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கேன். பாருங்கள், மிளகாய் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நானும் மிளகா அரைக்க போகிறேன். நானும் பறிக்கலான்னு நினச்சேன். பறிக்க எனக்கு தெரியல அந்தளவுக்கு. நான் பறிச்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். பாருங்கள், கரெக்டாக நல்லா செவந்த பழத்தை தான் பறிக்கணுமா, அது எனக்கு தெரியல. நிறைய காயெலாம் பறித்து போட்டேன். ஒரு மணி நேரமாக பறித்த மிளகாய் இது. நான் கோணியில் கொட்டி எடுத்துகிட்டு போய் வைப்பேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா கழனி ஓரமாகவே வரப்பு பக்கத்துலேயே நிறைய கீரைலாம் விதைச்சிருந்தாங்க. காசினி கீரைலாம் வச்சுருந்தாங்க. அது சமைக்கலான்னு எடுத்துகிட்ருக்காங்க அம்மா. பார்த்திங்கன்னா என்னோடய பையன் சார் என்ன பண்ணுறாரு, கழனிக்கு போயிட்டு நெல்மணிலாம் அறுக்கலான்னு போகிறாரு.
குருவிக்கு நெல்மணி எடுத்துகிட்டு போனோம். குருவி கூண்டில் நெல்மணி காலி ஆயிடுச்சு. இந்த சீசனில் தான் எடுப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி இருக்குன்ட்டு. பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். தம்பி போன தடவை வரும்பொழுது தண்ணி வந்துட்டு இருந்தது வாய்க்காலில், விளையாடிட்டு இருந்தார். இந்த வாட்டி இல்லை. நெல்மணியெல்லாம் அறுத்துட்ருக்கேன் நான் தான். அரிசி வாங்க பாருங்க அரிசி. இதில் நான் குச்சி நடந்து போனேன்னா என்ன கிடைக்கும்? அறுத்து விட்ருவோம். இந்த இதை எடுத்து நம்ம இதில் சுற்றி எடுத்து அடிக்காத. அடிச்சா தானே நெல் அரிசி. ஏய் வேஸ்ட் பண்ணாத. குருவிக்கு எடுத்துன்னு போகலாம். எங்கே போட்டி வைக்கிதா? Shake, 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 a bit, shake, papa, shake, 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 shake. என்னடா இருக்கு நல்லா எத்துன்னு போடா. கையை கீசி அது கேமாதான். எத்துன்னு போ. பச்சை கேழ்வரகு கதிரெலாம் அறுத்துட்ருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் சுட்டு சாப்பிடுவோம் அடுப்பில். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கதிரை அறுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 கதிரை அறுத்தேன். பார்த்திங்கன்னா திரும்பவும் கழனிக்கு போகிறோம். கழனிக்கு போயிட்டு மிளகா மூட்டையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். எதுமா நம்ம கைங்க புரியுதா?